குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கொண்டு போக ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ காலையில் ஒரு தேங்காய் பிஸ்கட் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காயும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து அடிச்சுட்டு தேங்காயும் பட்டரும் சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக உருட்டி அவன்லேயும் பேக் பண்ணிக்கிறேன். இல்லைனா குக்கரில் கூட பேக் பண்ணியாச்சுன்னா சூப்பராக தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆயிரும். காலையில் டிஃபனுக்கு ஆப்பவும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களும் கிளம்பிட்டாங்க. கல்யாணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமார கோயிலில் வச்சு தான். அப்படியே கல்யாணத்துக்கும் போயிட்டு சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் சாப்பாடெல்லாம் சிஎஸ்ஏ கம்யூனிட்டி ஹாலில் மணமக்களையும் வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் பிரெட் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன். மறுபடியும் குழந்தைங்க ஸ்கூலில் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது. கிளம்பி போகும்போது தான் பார்த்தோம் வயலில் ஒரு குலை ஒடிஞ்சு கிடந்தது. வெட்டி கொண்டு வந்ததே ப்ரெசன்டேஷனாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். வீட்டில் வந்ததுக்கப்புறமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஈவினிங் அங்கே இருந்தால் சாப்பாடு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாண வீடு. நாளைக்குமே 2 கல்யாண வீடு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள்.